லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அலீம் அல் புகாரி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒன்றிய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. சென்னை அசோசியேஷன் கூட நீதிமன்ற புறக்கணிப்பு பண்ணியிருக்கிறாங்க. அதில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக அந்த கூட்டுப்பட்டியலில் இருக்குது, மாநில அரசுகளோடு விவாதிக்கலை, அது மட்டுமல்ல பெயர் சமஸ்கிருதத்தில் இருக்குது, இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்குது. குறிப்பாக ஆராசா திமுகவுடைய எம்பி அவர் சொல்கிறாரு, இந்த குற்றவியல் சட்டங்களே பாஜகவுடைய ஆட்சி வீழ்வதற்கு ஒரு காரணமாக அமையும் அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மரியாதைக்குரிய எம்பி ஆராசா அவர்கள் பேசுனது நீங்கள் கவனிச்சிங்கன்னா மிக முக்கியமான ஒரு ரீசன் அதில் இருக்குது. பெரிய குழப்பம் வரும், மிகப்பெரிய குழப்பம் வரும். இது என்ன 2 விஷயங்கள். ஒன்று, பேர் மாறினது ஒன்று இருக்குது. இரண்டாவது, எண்கள் மாறினது. நேற்று மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் கூட அதை பற்றி நேற்றைய கூட்டத்தில் பேசினாங்க. அது பேசும்போது இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம ஒரு குழந்தை கூட தெரியும் 420 அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இனிமேல் 420 கிடையாது, 302, இனிமேல் 302 கிடையாது. பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச செக்ஷன்ஸை எல்லாத்தையும் மாற்றிருக்கிறது என்பது கம்ப்ளீட் ஓவரால் எல்லாத்தையும் மாற்றிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, எல்லாத்துக்கும் இந்த சமஸ்கிருத பேர், பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா, இப்படி பிஎன்எஸ், பிஎஸ்சிஏ இப்படிலாம் பேர் வைக்கிறதுக்கான காரணங்கள், அவசியங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இல்லை மாற்றம்ன்றது ரொம்ப முக்கியமானது தான் அப்படின்னு நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்கான சூழல், காரணம், தேவை இருக்கணும். முதல்ல என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு கிறுக்குத்தனமான வைக்கக்கூடிய வாதங்களை பார்த்தாலே அதுக்கப்புறம் நீங்களே ஒரு கேள்வி எழுப்பிடுவீங்க, இவ்வளோ இருந்தால் அப்போ எதுக்கு மாற்றுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதை நம்ம அட்டன் பண்ணுவோம் அந்த கேள்வியை. இப்போது மாற்றுறாங்க, காரணங்கள் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, காலனி ஆதிக்கத்திலேருந்து மீட்டு வர்றோம். சரி, நான் ஒரே ஒரு கேள்வி ரொம்ப நாளாக கேட்குறேன், எல்லா விவாதங்கள்லையும் கேட்குறேன். ஐபிசின்னு இருந்ததை பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு மாற்றினீங்க, இதனால் எப்படி காலனி ஆதிக்கத்தை நம்ம வெளியே வந்தோம்? ஏங்க ரொம்ப பதட்டப்படுறீங்க? 95% அதே தான் இதுலேயும் இருக்குது. அப்புறம் எதுக்கு அதில் இதில் மாற்றி காலனி ஆதிக்கத்தை வந்துட்டேங்கிறீங்க? அவங்களே சொல்கிறாங்க அதை 95% இதில் இருக்கிறது அதில் இருக்குது. ஆமாம், அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம். அதில் இருக்கிற தேவையில்லாத சட்டங்கள், தேவையில்லாத கருத்துக்கள் எடுப்பாங்க. இல்லை, அப்படி ஒன்றும் எடுக்கலையே, அப்படி ஒன்றும் எடுக்கல. அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் அதை தான் சொன்னேன். அடுத்த கொஷின், ஏன் இவங்க பண்ணுறாங்க? அப்படி ஒன்றுமே இல்லையே, அதில் உள்ள எல்லாமே இதில் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் சில விஷயங்கள் விமர்சனத்திற்கு உள்ளாகி, அடல்ட்ரியை ஜெண்டர் சென்ட்ரிக்காக கொண்டு வரணும். ஏற்கனவே இருந்ததை ஆணையம் சேர்த்து தண்டிக்கிற மாதிரி, அதாவது பெண்ணுக்கும் இல்லை ஆணுக்கும் இல்லை, யார் கூட வேணாலும் போகலாம் அப்படின்னு அடல்ட்டி டீக்ரிமினலைஸ் ஆன பிறகு அதை ரீக்ரிமினலைஸ் பண்ணணும், ஆனால் அதை ஜெண்டர் சென்ட்ரிக்காக கொண்டு வரணும் அப்படிங்கிற பேச்சும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தேவையில்லாத தேவையான என்பதை சரி செய்வதற்குத்தான் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, சட்ட திருத்தங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ப்ராஹிபிஷன் லாவில் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்துக்கு எதிராக சட்ட திருத்தத்தை கொண்டு சட்டத்தை கடுமையாக்கினார்கள். இருக்கா இல்லையா? அப்போ எதில் சட்டத்தை கடுமையாக்கணும், எதில் சட்டத்தை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கும். நீங்கள் சொன்ன வாதத்துக்கு வர்றேன். அதுக்கு அமித்ஷா பேசிய பேச்சிலிருந்தே உங்களுக்கு என்னால் உதாரணம் சொல்ல முடியும். அமித்ஷா பேசும்போது சொல்கிறாரு, முக்கியமான விஷயங்கள் பேசும்போது சொல்கிறாரு, இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி காம்பன்சேஷனை பற்றியும் பென்ஷனை பற்றியும் பேசும்போது முழுசாக சப்ஜெக்டை உள்வாங்காமல் அறவே காட்டுத்தனமாக எந்திரிச்சு குறுக்கிட தெரியுதில்ல. இந்தியாவில் கிட்டத்தட்ட இப்படி 170 வருஷத்துக்கு மேலாக பின்பற்றி வரப்படக்கூடிய சட்டங்களை மாற்றுவதற்கு, 100 ஆண்டுகளாக பின்பற்றி வரக்கூடிய சட்டங்களை மாற்றுவதற்கு, 80-90 ஆண்டுகளாக பின்பற்றி வரக்கூடிய சட்டங்களை மாற்றுவதற்கு எழுந்திருச்சு இவ்வளோ பெரிய ஒரு உள்துறை அமைச்சர் உரை நிகழ்த்த போகும்பொழுது இவ்வளவு தற்குறித்தனமாக ஒரு உரையை நிகழ்த்துவார் என்று யாருமே நினைக்கல. ஏன் அப்படின்னா, இது ஏன் இந்த கடுமையான வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிறேன் என்றால், 0 FIR இந்தியாவில் முதன்முறையாக நாம் அறிமுகம் செய்து விட்டோம் அப்படிங்கிறார். 0 FIR 2013 மே 10 மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸினுடைய ஆர்டர் டேட்டடு வந்துருச்சு. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறதா இருந்தால், இன்றைக்கி மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக வழக்குகள் பதியப்பட்டிருக்குல்ல, அது 0 FIR தான். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் 0 FIR. நுபுர் சர்மாவுக்கு எதிராக எனக்கு 10 ஸ்டேட்டில் 10 கேஸ் இருக்குது, எல்லாத்தையும் எனக்கு கிளப் பண்ணி கொடுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு அவங்க போனாங்க இல்லையா? நுபுர் சர்மா விவகாரத்தில் பதிவு செய்யப்பட்டதும் 0 FIR தான். என்ன விளங்கிக்கிட்டு இவர் பேசுகிறாருன்னு தெரியல. 2013 0 FIR இருக்குது. அப்போ புதுசாக நாங்கள் கொண்டு வந்துட்டோம் என்று சொல்வதும் பொய், புதுசாக சட்டங்களை கடுமையாக்கி திருத்தங்களை கொண்டு வந்துட்டோம் என்று சொல்வதும் பொய். அப்போ இவங்க எதுக்காக தான் வந்தாங்க அப்படின்னு நீங்களே கேள்வி எழுப்புவீங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுக்கு லாஸ்ட்டாக வர்றேன். எதுக்கு தான் இவங்க பண்ணுறாங்க? அதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஏன் தான் இவங்க பண்ணுறாங்கன்றது 2 காரணம் இருக்குது.
அப்புறம் அமித்ஷா பேசுகிறார் பாராளுமன்றத்திலேயே, அவருடைய பொய்யை, அவருடைய இந்த அருவருக்கத்தக்க மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும். கிரைம் அகெயின்ஸ்ட் விமென், பெண்களுக்கு எதிரான கிரைம்ஸை வந்து நம்ம மேஜர் ஓவரால் குவா கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமென், கிரைம் அகெயின்ஸ்ட் விமெனில் வந்து நம்ம ஒரு மேஜர் ஓவரால் பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்து பெண்களுக்கு எதிரான சட்டத்தை இதன் மூலமாக கடுமைப்படுத்தியிருக்கிறோம். யூபி அரசாங்கம் 2013 376D ஆஃப் ஐபிசியை கொண்டு வந்து, செக்ஷன் 376D ஆஃப் ஐபிசியை அமெண்ட் பண்ணி அதில் சட்டத்திருத்தம் கொண்டு வந்து கிரைம் அகெயின்ஸ்ட் விமெனுக்கு 20 ஆண்டுகள் வரை தண்டனைகளை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசு. புதுசாக இப்போ தான் நாங்கள் அந்த 20 ஆண்டுகள் கொண்டு வந்திருக்கோம்னு பச்சையாக போய் பேசுகிறார் பாராளுமன்றத்தில். கேங் ரேப் பண்ணால் 20 வருஷத்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013 ஜஸ்டிஸ் வர்மா கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனின் படி ஏற்கனவே அது அமலில் உள்ளது. இப்போ எதுக்காக புதுசாக நாங்கள் தேவையில்லாத கொண்டு வந்திருக்கோம், தேவையானதை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா இப்படி இல்லையப்பா. தொடர்ந்து ஒரு பாராளுமன்றத்திலேயே ஒரு இவ்வளோ பெரிய அமைச்சர் ஏன் பொய் பேச வேண்டும் அப்படிங்கிற சூழல் காரணம் உங்களுக்கு வரும். இது ஒரு பக்கம் பொய் பேசிட்டுக்காரா. ரெண்டாவது வருவோம், பெயர்கள் அனைத்தும் எதில் இருக்குது? சமஸ்கிருதத்தில் இருக்குது. ஆர்டிகல் 348 என்ன சொல்லுது? இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் 348 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்ட்ஸ் பாஸ்ட் பை பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஷால் பி இன் இங்கிலீஷ். இல்லை, சமஸ்கிருதத்தில் இருக்குது, அது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று கூட்டுப்பட்டியலில் இருக்குது, மாநில அரசுகளோட கலந்து ஆலோசிக்கணும். இது போன்ற குற்றச்சாட்டுகள்லாம் மாநில அரசுகள் தொடர்ந்து வைக்கிறாங்க. தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் வைக்கிறாங்க. ஆனால் இன்னொரு குற்றத்தில் வலதுசாரிகள் தரப்பில் சொல்லப்படுது என்னன்னா, ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த அத்தனையுமே அப்படியே வச்சு நம்ம ஃபாலோ பண்ண முடியுமா? நம்ம நாட்டுக்கு தேவையான சட்டங்களை கொஞ்சம் திருத்தங்கள் பண்ண வேண்டியது இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். டீகாலனைஸ் பண்ணிட்டோன்னு சொல்கிறீங்களே, ஒரு விஷயத்த சொல்லுங்கள், என்ன டீகாலனைஸ் பண்ணிட்டீங்க? பேரை மாற்றினதை தவிர்த்து. அப்போ ஆங்கிலேயர்கள் வைத்தது தப்பு அப்படின்னு சொன்னால் ஆங்கிலமே இனிமேல் பயன்படுத்த மாட்டீங்களா? நாங்கள் வந்து காலனி ஆதிக்கத்தில் மாற்றிட்டோம். என்னப்பா மாற்றினீங்க? பேரை மாற்றிட்டோம். அப்போது இங்கிலீஷை மாற்றி சமஸ்கிருதத்தை கொண்டு வந்துட்டா இந்திய மயமாக்கிடுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற நான் கேட்குறேன், தமிழில் வைங்க எல்லாத்தையும். என்ன ஸ்டூப்பிடா இல்லையா இவங்க சொல்கிற பதில்? சரி, நான் கூட அமைதியாக இருந்துடுறேன், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு எதிர்த்தரப்பை பார்த்து கேட்குறேன். எப்படி காலனி ஆதிக்கத்துக்கு மீட்டிங்க? எப்படி பண்ணீங்க? கமான் எனக்கு சொல்லுங்கள், புரியலையே அப்படின்னு நான் கேட்குறேன். எதிர்த்தரப்புனா உங்களை சொல்லலை, நான் பிஜேபியை சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், எப்படி மாற்றினீங்க? எப்படி காலனி ஆதிக்கத்தை எங்களை மீட்டு கொண்டு வந்தீங்க? ஏன்னா நாங்கள் வந்து பேரை மாற்றிட்டோம், இது ஒன்று சொல்கிறாங்க. வேற சட்டத்தில் என்ன மாற்றினீங்க? அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஏங்க சும்மா சத்தம் போடுறீங்க? 95% சட்டம் அதே மாதிரி தானே இருக்குது. அப்புறம் எதுக்கு தானே இதுக்கு பருத்தி போட்டு குடல்லே இருந்துருக்கலாமே, எதுக்கு மாற்றுறீங்க? எதுக்கு பொய்யா பாராளுமன்றத்தில் பேசுகிறீங்க? விஷயம் என்னென்னா, சமஸ்கிருத மையப்படுத்துகிறீர்கள். நான் திரும்ப சொல்கிறேன், எதுக்காக நம்ம நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை எதிர்த்தோம்? தேசிய கல்விக் கொள்கை, அந்த புதிய கல்விக் கொள்கைகள் 2020 வரும்போது எதுக்கு எதிர்த்தோம் அப்படின்னா, ரயில்வே, பேங்க்ஸ் இதில் எல்லாத்தையுமே ஹிந்தியை கொண்டு வந்து திணிக்கிறீங்க. இது வந்து ஒரு கலாச்சாரத்துக்கு எதிராக ஒரு போர் வைத்து தங்களுக்கென்று ஒரு கொள்கையை வைத்திருக்கிறார்கள். அந்த கொள்கையை பாரதியன்னு சொல்லும் போதே நமக்கு அங்கே ஒரு சந்தேகம் வருது. பாரதிய ஜனதா பார்ட்டி பாரதியன்னு வச்சிருக்கிறாங்க. யாரை கேட்டீங்க? யாரை கன்சல்ட் பண்ணீங்க? இன்னும் அடிப்படையில் போனால் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி 5 மெம்பர் கமிட்டி அமைச்சு தான் இதை கொண்டு வர்றாங்க. லா கமிஷன்லாம் இருக்குது, லா கமிஷன்லாம் விட்டாங்க. லா கமிஷன் கவர்மெண்ட்டுடைய பாடி, அது லா கமிஷனுடைய ரிப்போர்ட்டை விட்டுட்டாங்க. ஒரு 5 பேர் எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான சட்டங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோங்கிறாங்க. அந்த கமிட்டிலே ஒரு பெண்ணு கூட கிடையாது. அப்புறம் எப்படி நீங்கள் ஒரு பெண்ணுடைய வழியை தெரிஞ்சுக்குவீங்க? அந்த கமிட்டியில் எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டி, பெண்கள், ஓபிசி எல்லாம் இன்க்ளூசிவாக இருந்தால் தானே தெரியும். அப்படி என்ன இன்க்ளூசிவ்னஸ் வச்சிங்க? டிரான்ஸ்பரன்சி கிடையாது கமிட்டியில். ஆனால் அந்த கமிட்டி அமைச்சிட்டோம், நாங்கள் எல்லாமே சரி பண்ணிட்டோம், டீகாலனைஸ் பண்ணிட்டோம். எல்லாம் வெற்றுவாதங்கள். ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் வெறும் வெற்றுவாதங்களை மட்டுமே மையப்படுத்தி அதை மட்டுமே நம்பி இவர்கள் ஒன்றொன்றையும் செய்து வருகிறார்கள். அப்போ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே உள்ள சட்டங்களும் எல்லாமே அதில் தெளிவாக தான் இருக்குது. இப்போ புதுசாக நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு பார்த்தா எல்லாம் மிருகத்தனமாக இருக்குது. அரசுக்கு அதிகமாக, காவல்துறைக்கு அதிகமாக ஆற்றலை தரக்கூடிய பவர்ஸை கன்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு ஹேண்ட் கஃப் பண்ணுறது ஒரு சேஃபர் எக்ஸாம்பிள். ஹேண்ட் கஃப் பண்ணுறாங்கன்னா இது டிகே பாசு வழக்கிலும் கேதார்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் வழக்கிலும் தெளிவாக செட்டிலான ப்ரொபோஷன் ஆஃப் லா. இதெல்லாமே என்ன அப்படின்னா, ஹேண்ட் கஃப் பண்ணுறது பார்பேரிக்கானது, ஹியூமன் ரைட்டுக்கு, ஒரு தனி மனித சுதந்திரத்துக்கு, பர்சனல் லிபர்ட்டிக்கு அகென்ஸ்ட் ஆனது. ஏன்னா ஒருத்தன் குற்றம் சுமத்தப்படும் போது அவன் சஸ்பெக்ட், அக்யூஸ்டு,
அதே மாதிரி கன்விக்ட் அப்படின்னு பல ஸ்டேஜஸ் இருக்குது. அப்போது ஒருத்தர் சிறைக்கு போகிறாரு, அவர் ஏன் வெளியே விடுறாரு அப்படின்னா அன்டில் ஆர் அன்லெஸ் ப்ரூவன் கில்ட்டி ஹி இஸ் நாட் கன்விக்ட், அண்டர் ட்ரையல் அவர். அப்போ அவருக்கான உரிமைன்னு ஒன்று இருக்கும். நாளைக்கு இது எப்போ தெரியும்னா உங்களை கைவிலங்கு போட்டு இழுத்துட்டு போகும்போது தெரியும். அப்போ இந்த கைவிலங்கு போலீஸ் கஸ்டடி வந்து 15 days 90 days அதில் வந்து தெளிவில்லை. இப்போ 167 சப்கிளாஸ் 2 வந்து மேண்டேட்டரி பெயிலை வந்து எப்படி இன்வோக் பண்ணுவோம் அதில் தெளிவில்லை. ஏற்கனவே பிரிசனர்ஸ் பேரடைஸ்னு சொல்லி சீக்கிரமாக வெளியே பெயிலே போடலைன்னா மற்ற அஃபென்ஸுக்கு 60 days கூட உள்ள அஃபென்ஸுக்கு வந்து 90 days வந்து ஸ்டாச்சுரி பெயில் எடுத்துகிட்டு பெயிலே வரல, அதாவது வழக்கறிஞரே அப்பியர் ஆகலன்னா கூட அங்கே ஆட்டோமேட்டிக்காக மேண்டேட்டரி பெயிலை வந்து போட்டு லீகல் எய்டில் போட்டு பெயில் மட்டும் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஷூட்டிங் நிறுத்தி வெளியே வந்துக்கலாம். புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வரும்போது கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுறீங்க. நீங்கள் சிறையில் இல்லை, அல்லது உங்களுடைய ஆட்கள் யாரும் ஜெயிலில் இல்லை, அல்லது நீங்கள் யாருக்காக சேவகம் பண்ணுறீங்களோ அந்த பணக்காரன் யாரும் ஜெயிலில் இல்லை. அப்படியே அந்த பணக்காரன் ஜெயிலில் போனாலும் புதிய சட்டம் அவனுக்கு தெரியும், அவன் வெளியே வந்துடுவான். நான் கேட்பது சாமானிய மக்களை பற்றி. அப்போ அது ஹேண்ட் கஃபிங்காக இருந்தாலும் சரி, இந்த போலீஸ் கஸ்டடியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இப்படி பல விஷயங்கள் இதில் நீங்கள் கவனிக்கலாம். தேச துரோக வழக்கில் 3 தேச துரோக வழக்கு என்பது மிக மிக முக்கியமான சப்ஜெக்ட். 3 ஆண்டுகள்லேருந்து ஆயுள் தண்டனை வந்திருக்குது. இந்த தேச துரோக வழக்கு ஏற்கனவே நான் சொன்ன கேதார்நாத் வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அது அஸ்ஸாம் சம்மந்தப்பட்ட வழக்கு. அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கும்போது 2022 May 11 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒன்றிய அரசு வந்து ஒரு கவுண்டர் அஃபிடவிட் போடுது. ஏன்னா கடுமையான கேள்விக்கணைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறது ஒன்றிய அரசு. என்னையா இது, என்னென்னலாம் கொஸ்டின் எழுப்புறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் A வயலேட்டிவாக இருக்குது, பர்சனல் லிபர்ட்டிக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. ஆர்டிகல் 14 வயலேட்டிவாக இருக்குது, இந்த செடிஷன் லாஸ், அதாவது தேச துரோகம். ஏற்கனவே நம்ம இங்கே இருந்தது வந்து 124A, எங்கே நம்ம ஐபிசியில் இருந்தது 124A, ஐபிசியில் 124Aல இருந்தது செடிஷன் சார்ஜஸ். இது அகேன்ஸ்டாக இருக்குது. இது வந்து அரசமைப்பு சட்டத்திலே உள்ள கிளாஸஸ்க்கே 2 ஆர்டிகளுக்கே அகேன்ஸ்டாக இருக்குது. அதே மாதிரி டிஸ்ப்ரப்போர்ஷனேட் இம்பேக்ட் ஆன் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே அதை சொல்லுச்சு. கிடுக்குப்பிடி போட்டு நெருக்கி கொண்டு வந்துட்டாங்க மோடி சர்க்காரை, மோடி கவர்மெண்ட்டை. உச்சநீதிமன்றம் செடிஷன் லாஸை இனிமேல் பயன்படுத்தவே கூடாதுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. சரி, நாங்கள் இனிமேல் பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு வாபஸ் வாங்காமல் நேக்கா இந்த மாதிரி இந்த பிஎன்எஸ்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த பாரதிய கூரதியெல்லாம் நம்ம கொண்டு வருவோம் அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா கோர்ட்டில் போயிட்டு நாங்கள் எங்களுக்கு வந்து இதை ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், இதை நாங்கள் வந்து மீண்டும் ஒரு முறை இதை நாங்கள் ஆய்வு பண்ணுறோம், ரீஎக்ஸாமின் பண்ணுறோம், ரீகன்சிடர் பண்ணுறோம், எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு அட்ஜென்மெண்ட் வாங்கினாங்க. அப்படி அட்ஜென்மெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் ரீஎக்ஸாமின் பண்ணுறீங்க, ரீகன்சிடர் பண்ணுறீங்கன்றத உச்சநீதிமன்றம் எப்படி ஏற்றுக்குச்சு அப்படின்னா ஆல் பெண்டிங் ட்ரையல்ஸு, அப்பீல்ஸு, ப்ரொசீடிங்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன்ட்டாங்க 124Aல. அப்படி ஏன் உச்சநீதிமன்றம் சொல்லணும்? they found some valid points with the petitioners. இந்த செடிஷனால் பாதிக்கப்பட்டவங்க 124A ஏன்னா அரசுக்கு எதிராக இனிமேல் அரசுக்கு எதிராக சிந்தித்தாலே தேச துரோகின்னு கொண்டு வந்துருவாங்க. இல்லை, இதில் பாஜகவுடைய உள்நோக்கம் இருக்குது, பழிவாங்கும் நடவடிக்கை தொடரும் அப்படிங்கிறாங்க. அது ஏன் அதை சொல்கிறோம், அதில் ஏன் அந்த உள்நோக்கம் இருக்குதுன்னு நம்ம ஏன் கன்ஃபார்மாக சொல்கிறோம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் சரியா பதில் சொல்லுன்னு கேட்டு என்ன பதில் சொல்லுறது அப்படின்னு தெரியாமல் விழிப்பிதுங்கி ரீஎக்ஸாமின் பண்ணுறோம், ரீகன்சிடர் பண்ணுறோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க என்று கால அவகாசம் கேட்டு நீ ரீஎக்ஸாமின் பண்ணுறியா, ரீகன்சிடர் பண்ணுறியா, அது வரைக்கும் ஆல் பெண்டிங் ட்ரையல்ஸ், அப்பீல்ஸ், ப்ரொசீடிங்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஏன் சொல்லிச்சு யோசிச்சு பார்த்தீங்களா? அங்கே பாயிண்ட் இருக்குன்றதுனால தான் மனுதாரர்களிடம் நியாயம் இருக்கிறது என்பதனால தான் இதை பண்ணாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா உஷாரா அப்போவே சப்சிக்வெண்ட்டாக 27 லா கமிஷன் கொண்டு வந்து 279th ரிப்போர்ட் கொண்டு வந்து கிளாஸ் 150 அப்படின்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்து செடிஷன் அப்படிங்கிற பேர் மட்டும்தான் அதில் இல்லை, 124A அப்படின்ற அந்த இது மட்டும்தான் அங்கே இல்லையே தவிர இங்கே என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது, உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் இது. அப்போது பீப்புள் ஹேவ் கன்சர்ன், மக்களுக்கு அதை பற்றிய கோரிக்கைகள் இருக்கிறது, அதை பற்றிய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதை முன்வைத்துத்தான் பொதுமக்கள், போராடக்கூடியவர்கள், அரசுக்கு எதிராக நியாயமான கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர்கள் போய் ஒரு கருத்து வைக்கும்போது அதை உச்சநீதிமன்றம் ஏற்கிறது, இது தவறு என்று சொல்கிறது. அதை தவறு என்று சொல்வதனால் தான் இனி இது ஆல் பெண்டிங் ட்ரையல்ஸு, அப்பீல்ஸு, ப்ரொசீடிங்ஸு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வைக்கணும்னு சொல்லுது. அப்போ இவர்கள் எவ்வளவு அயோக்கியத்தனம் அவருடைய உள்ளத்தில் இருந்திருந்தால் அதை மாற்றி வச்சிருப்பாங்க. குறிப்பாக அரசுக்கு எதிராக பேசக்கூடியவர்களை வந்து பீனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை செய்கிறாங்க. இங்கே அதைத்தான் நம்ம விளங்க முடியுது. அப்போ ஒரு ஹோம் மினிஸ்டர் கூச்சமே இல்லாமல் போய் பேசுகிறார்,
நாங்கள் தான் ஃபஸ்ட்டு 0 எஃப்ஐஆர் கொண்டு வந்திருக்கோம், நாங்கள் தான் வந்து கிரைம் அகெயின்ஸ்ட் விமனை கட்டுப்படுத்த போகிறோம், நாங்கள் தான் கேங் ரேப்புக்கு கேஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு. ஆனால் என்னென்னலாம் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்துச்சோ அதில் எந்த தெளிவும் இல்லை. குறிப்பாக பெண்களை அந்த கமிட்டிலேயே நீங்கள் வந்து இன்க்ளூசிவாக கொண்டு வரல, யாருன்ற அந்த கமிட்டியுடைய வந்து டிரான்ஸ்பரன்சியே இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக அப்படியே லாஸ்ட்டு பின்னால் போயிடுவோம். நீங்கள் இந்த மண்ணுக்காக இவ்வளவு நாள் இருந்த காலனி ஆதிக்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்தை வந்து நாங்கள் விடுவிக்க போகிறோம், இந்தியாவையே அப்படியே விடுதலை பண்ணி பத்தையா கிழிக்க போகிறோம் என்று சொல்வது உண்மை என்று சொன்னால் அப்புறம் எதுக்கு விவாதத்தோடு பயந்து ஓடுனீங்க? ஏன் இருக்கின்ற அனைத்து எதிர்க்கட்சிகளை சார்ந்த அத்தனை உறுப்பினர்களையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்ப அவசர கதியில் அதை நிறைவேற்றினீங்க? இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த சட்டங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்கில் மிக முக்கியமான மெரிட் பாயிண்டே அதுதான். ப்ராப்பர் டிஸ்கஷனுக்கு நீங்க அதை உட்படுத்தவே இல்லை, ப்ராப்பர் டிஸ்கஷனுக்கு இது வரவே இல்லை அப்படிங்கிறது மிக முக்கியமான பாயிண்ட். அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? இப்போ தான் நான் சொன்னேன் லாஸ்ட்டாக அந்த கொஷின் எழும். இவ்வளவு இருக்கும் பொழுது இதை ஏன் தான் கொண்டு வராங்க? ஹிட்லருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா, டேக் அ பர்டிகுலர் கம்யூனிட்டி, டார்கெட் தம் அண்ட் ஃபைண்ட் ஃபால்ட் ஆன் தெம் ஃபார் எவ்ரிதிங் தட் கோஸ் ராங். அப்போ தான் நீ டைவர்ட் பண்ண முடியும். டு ஹைட் தர் இன்னபிலிட்டி இன் கவர்னன்ஸ். மணிப்பூர் இஷ்யூ பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, மணிப்பூர் மேட்ரு பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நீட் இஷ்யூ திக்கு திசை தெரியாமல் மாணவர்கள் அடித்துக் கொள்கிறார்கள். பாஸ் ஆனவன் கதறான். இப்போ நீங்களே நீட்டில் கஷ்டப்பட்டு பிடிக்கல, ஆனால் கஷ்டப்பட்டு எழுதி பாஸ் ஆகிட்டீங்க, ஆனால் முறைகேடு நடந்திருக்கு, எல்லாத்துக்கும் ரீ எக்ஸாம் வச்சுட்டாங்க. நீங்கள் எப்படி நினைப்பீங்க? நம்மளே நீட் எதிர்க்கிற ஆளாகவே இருந்தாலும், நானே நீட் எதிர்க்கிற ஆள், இப்போ வழியில் இப்போ எழுதுனா நான் டாக்டர் ஆகணும் எழுதிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன், இப்போ முறைகேடுன்னு சொல்லி எனக்கும் சேர்த்து ரீ எக்ஸாமுங்கிறாங்க. இப்போ நான் ஏற்றுக்கலை. பிரச்சனை அவனுக்கு தலைக்கு மேலே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. கிறுக்குத்தனமாக எல்லாவற்றையும் மாற்றி ஆராசா சொன்ன பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். எல்லாரும் ஒரு டைமில் நீதிமன்றத்துக்கு போய் நிற்க வேண்டியவர்கள் தான். இதனால் எவ்வளவு பெரிய குழப்பம் ஏற்படும் என்று சொன்னார். அன்றைக்கி எக்மோர் கோர்ட் போகிறேன். தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் தானே எதிர்ப்பு இருக்குது. இதனால் ஆட்சியை கவிழும். குட் கொஸ்டின். தமிழ்நாடு தானே ஃபர்ஸ்ட் நீட் எதிர்த்துச்சு. ஃபர்ஸ்ட் நீட் எதிர்த்தது யாரு? நீட் எதிர்ப்பாளர்கள் எல்லாருமே சொன்ன முதல் பதில் என்ன? ஃபர்ஸ்ட்லாம் ஏன் அவ்வளவு, ஏன் காங்கிரஸே தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் எந்த மாநிலங்கள் விலக்கு கோருதோ அவங்களுக்கு கொடுப்போம்னு சொன்னதுக்கான காரணமே தமிழ்நாடு தான். ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துச்சு? அதாவது யார் வெடிப்பதற்கு முன்பும் நான் வெடித்துக் கொள்கிறேன் என்று புரட்சியாளர் பழனிபாபா சொல்லுவார். அந்த மாதிரி யார் வெடிப்பதற்கு முன்பும் இந்த பெரியார் மண், இந்த திராவிட மண் விழித்துக் கொள்கிறது. ஃபர்ஸ்ட் யோசிக்குது. இது மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இவன் வைக்கிறான், சென்டர் ஃபோக்கஸ்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறான் அப்படின்னு சொன்னாலே டெஃபினெட்லி தேர் வில் பி ஸ்கேம் பிஹைண்ட் இட் அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சதே தமிழ்நாடு தானே. இந்த மாணவர்கள் செத்தார்கள், இறந்தார்கள், தூக்கு போட்டார்கள், தன் உயிரை மாய்த்து கொண்டார்கள் என்றால் இது ஸ்கேமியா இருக்குது. இதுல வந்து கண்டிப்பா வந்து ஊழல் நடக்கும், இதுல கண்டிப்பா முறைகேடுகள் இருக்கும் என்றவன் புரிஞ்சுக்கிறான். நான் வாங்குற +2 மார்க் 10 இத்தனை வருஷமா அப்ப வாங்கிட்டு இருந்தவங்களாம் யாரு? அப்ப இவங்க நீட்டை முதல்ல யார் எதிர்த்தா? தமிழ்நாடு தானே எதிர்த்தது. இன்றைக்கு தமிழ்நாடு தான் முன்னோடி மாநிலம் எல்லாத்துக்குமே. இது விழிப்புணர்வு மண், இது பெரியார் மண், இது திராவிட மண். இந்த மண் முதலில் எதை ஏற்றதோ அது சரியாகவே இருந்திருக்குது. இந்த மண் முதலில் எதை எதிர்த்ததோ அதுவும் மிகச்சரியாகவே இருந்திருக்கிறது. பல்வேறு விவகாரங்களில் நாம் எதிர்த்த விஷயங்கள் அனைத்தையும் இன்றைக்கு மக்கள், நம்ம தான் முதல்ல மதவாதத்தை எதிர்த்தோம். கோயில் மசூதி சர்ச்சை விடு, விலைவாசி வேலை வாய்ப்பு இதை பற்றி கேளு அப்படின்னோம். நமக்கு அப்புறம் தான் அயோத்தியா கேட்டான். இந்தியாவுக்கே ஃபோக்கஸ் பாபர் மசூதின்னு கொண்டு வந்தான். பாபர் மசூதி இடிச்சு அச்சா பச்சா அப்படி பண்ணிட்டோம், இங்கே பண்ணிட்டோம். எந்த அளவுக்குன்னா நிறைய தலைவர் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி நரேந்திர மோடியே அயோத்தியாவில் தான் நிற்க ட்ரை பண்ணாரு. அதுக்கப்புறம் இன்டெல் ரிப்போர்ட் வாங்கிட்டு தான் மாற்றிட்டாரு. அங்கே நின்று ஜெயிச்சிடலாமா அப்படின்னா இந்தியாவுக்கே நம்ம பாசிசத்துக்கு இந்த இந்துத்துவா தெளிவாக பேசியிருந்தோம்ல, தலைவர் ராகுல் காந்தி பேசியே திருச்சி சொல்கிறவனுங்க விடுங்க. இந்துத்துவா கொள்கைக்கு நம்ம தான் இந்த இடம் தான் ஃபோக்கஸ்னு அங்கேயே ஆப் வைக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் தமிழ்நாடை பின்பற்றி தான் அங்கே விளங்கி கொண்டார்கள். அப்போ அதே மாதிரி தான் தமிழ்நாடை பின்பற்றி இந்தியா முழுக்க இந்த குழப்பம் இருக்குது. யார் எதிர்ப்பு குரல் எழுப்புறது, எப்படி எதிர்ப்பு குரல் எழுப்புறது, என்னன்னு எழுப்புறது என்று மக்கள் யோசித்தார்கள். நீட்டில் இன்னைக்கு இந்தியா முழுக்க எதிர்க்கிறது. அதே போல தான் இந்த விவகாரத்திலும் மிகப்பெரிய எதிர்ப்பு குரல் இந்தியா முழுக்க வலுக்கப் போகிறது. ஏற்கனவே பிரச்சனைகள் வெடித்து விட்டது. சாத்தியமே இல்லாத ஒன்றுங்க இது. நான் இதை விட வேர்ட்ஸ் இன்அடிக்வேட் டு எக்ஸ்பிரஸ் ஹவ் ஐ ஃபீல். கிறுக்குத்தனம், சுத்த ஒரு தற்குறித்தனம் இது. இப்படி ஒரு சட்டங்களை கொண்டு வந்து மாற்றுவது என்பது. அப்போ இதன் மூலமாக அவர் என்ன நாடுகிறார்கள் என்றால், முழுக்க அவசியமற்ற விஷயங்களை மக்கள் விவாதித்து கொண்டு இருக்க வேண்டும், அவசியமில்லாத விஷயங்களை மக்கள் சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும். நம்ம பாட்டுக்கு நம்ம வந்து வழக்கம் போல் ஏதாவது ஒன்று சர்ச்சு, இந்து, எருமை மாடு, தாலி இப்படி பேசிக்கிட்டே நம்ம வந்து ஆட்சியில் இருந்துடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இதுவே அவர்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். மக்கள் தக்க பாடத்தை புகட்டுவதில் இது பெரிய இடத்தை பிடிக்கும். ஏன்னா எல்லாருக்கும் நீதிமன்றம், காவல்துறை எல்லாத்தையும் தொடர்பு இருக்குது. இனி எல்லாம் குழப்பமாகும், எல்லோரும் எதிர்ப்பார்கள். ஏற்கனவே மாணவர்களுடைய எதிர்ப்பு நீட்டிலே இருக்கிறது.
ஏற்கனவே நார்த் ஈஸ்டர்ன் விஷயங்களிலே வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு இவர்கள் எதிராக இருப்பதனால் சிறுபான்மை மக்கள் சார்ந்து எல்லா விஷயங்களுடைய எதிர்ப்பு இவர்கள் இருக்கிறது. இப்போ பத்தாக்குறைக்கு வந்து வழக்கறிஞர்கள், கல்வியாளர்கள், அறிவிற் சிறந்தவர்கள் அனைவரும் இந்த புதிய சட்டங்களை கொண்டு வந்ததை எதிர்க்கிறார்கள். இப்படி எல்லோருடைய எதிர்ப்பையும் பெற்று இவருடைய ஆட்சி கவிழ்வதற்கே இது ஒரு மிகப்பெரிய காரணமாக அமையும். இல்லை, நீட் இஷ்யூ இருக்குது, மணிப்பூர் இஷ்யூ இருக்குது. இப்போ ராகுல் காந்தி அஸ்ஸாம் மணிப்பூர்லாம் போகிறாரு. ஆனால் மோடி அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் ரஷ்யா போயிருக்காரு இல்லையா? அதை எப்படி பார்க்குறேன்? இதுக்கு நான் உங்களுக்கு வந்து அவங்க ஆள் சொன்ன பதிலே ஒன்று சொல்லி வேணால் கரெக்டாக இருக்கும். பிரசாந்த் கிஷோர் சொன்னார், அவங்க ஆள் சொன்னார். என்ன சொன்னார்னா, மோடி எப்பவுமே பர்சனலாக நினைக்கிறாரு இந்தியா வளர்ந்துருச்சு அப்படின்னு. அவருக்கு யாருங்க சொல்லுவா? சூப்பராக சொன்னால் அவனே சொன்னான். அந்தாலே என்னென்னா, மோடி கிட்ட போய் யார் சொல்லுவா முதல்ல, ஐயா இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த இஷ்யூஸ் தான் இருக்குது. யாராவது போய் அவருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களா? அட்வைஸ் பண்ணணும்ல. யாராக கேட்க, சார் அதெல்லாம் பிரச்சனை இல்லை தலைவா, நீங்கள் போங்க ரஷ்யா போங்க, ஜாலியாக இருக்கும் அப்படின்னா மணிப்பூருக்கு அதே திமிரு தான். ஒரு சர்வாதிகாரி தான் வீழ்ந்து மக்கள் கையால் செருப்படி வாங்காத வரை தான் செய்தது தவறு என்று அந்த சர்வாதிகாரி ஒத்துக்க மாட்டான். நான் செய்தது எல்லாமே சரி தான். இல்லை, எந்த சிக்கலுமே இல்லை, அதனால தான் அந்த பயணம் சாத்தியமாகுது அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. எந்த சிக்கலுமே இல்லாமல் தான் எல்லாவற்றையும் ஹிட்லரும் கூட்டணிக்குள்ள சிக்கல் இருக்கும். நீங்கள் பல்வேறு சிக்கல்கள் சொன்னீங்க, ஆனால் எந்த சிக்கலுமே சிக்கல் இல்லாமல் எப்படி காட்டிக்கிறது? இந்த பயணம் இந்த மாதிரிலாம் பயணம் கிளம்புனா தானே மைண்ட் எப்படி டைவெர்ட் பண்ணிக்கிறது? சீரியஸாக தான் சொல்கிறேன், நான் சிரிப்புக்காகலாம் சொல்லலை. மைண்ட் எப்படி டைவெர்ட் பண்ணிக்கிறது? இந்த கூட்டணிக்குள்ளே எதுவுமே சிக்கல் இல்லை. நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? இங்கே ப்ராப்பராக இன்னும் ஆட்சி அமைக்கல, அதுக்குள்ளே ஒரு எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டார் ட்விட்டரில், தெரியுமா? அதை கவனிச்சிங்களா? அது ஒரு பெரிய பேச பொருளாச்சு. ஆனால் அதை அப்படியே விட்டுட்டாங்க. அவர் ட்விட்டரில் ஆரம்பிச்சிட்டார், தேங்க்யூ 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 எல்லாருக்கும் போடுறதுக்கு. என்னென்னா, நான் பயப்படலை, நான் கரெக்டாக இருக்கேன், நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்னு படத்தில் வர மாதிரி தன்னை காட்டிக்கொள்ள முயல்கிறார். அவர் முகத்தில் பதற்றம் எப்போதும் தெரிகிறது. நாங்கள் ஏன் கவலைப்படாமல் நாங்கள் வேலையை பார்க்க போகிறோம். எங்கள் தலைவர் மணிப்பூரில் இருக்கார், மக்கள் பணியில் இருக்கிறோம், மக்களுடைய சேவையில் இருக்கிறோம். ஒரு முறையான எதிர்க்கட்சி. மக்கள், அதாவது மோடி பயப்படுகிறாராம், கூப்பிட்டு சொல்லுங்கப்பா பிரைம் மினிஸ்டர் அவர் இல்லை நான் தான் அப்படின்னு என்று மோடியே நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மக்கள் பணியில் இருக்கிறோம். எங்களுக்கு இதை விட திருப்தி என்ன வேணும்? ஆட்சி கவலை போவது உறுதி, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது கவிழும்போது கவிழட்டும், எங்கள் மக்கள் பணி எங்களுடையது தொடரும். நன்றி. நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.